கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதன்கிழமை தோறும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வருகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் துதிக்கப்படத்தக்கவர், அவர் உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவர். மனிதர்களாகிய நம்முடைய துதிகள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். ஆகவே நம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், பரிசுத்த பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு சிங்காசனம் அமைக்கிறோம். எங்கள் துதிகளினாலே நம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியிலே உலாவி வாசம் பண்ண உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் துதிகள் நடுவிலே பிரியப்படுகிறவர், பிரஸ்தாபம் அடைகிறவர், இந்த நாளில் எங்களை ஆஸ்வதிப்பது என்பது நிச்சயம். ஆகவே நாங்கள் உங்கள் சமூகத்தில் தாழ்த்தி ஆண்டவர் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். நாம் சேர்ந்து சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நம்மளுக்கு தெரிந்த ஒரு பாடல், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். கர்த்தர் நல்லவர். அவன் நம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய துதிகள் நடுவில் அவர் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அவை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம். உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன். Glory to Jesus. Hallelujah. எங்கள் நாட்கள் முடியும் வரை, எங்கள் ஜீவன் பிரியும் வரை உம்மை மட்டுமே ஆராதிப்போம். எந்த சூழ்நிலையிலும் உம்மை மட்டுமே ஆராதிப்போம். நல்ல கரம் தட்டி பாடலாம். அவர் துதிகளுக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். ஆராதிப்பே உம்மை, ஆராதிப்பே உம்மை, ஆராதிப்பே உம்மை, ஆராதிப்பே நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் மொழியும் வரை உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் மொழியும் வரை உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. கருவில் வாழும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தி. பாடலாம் பாடலாம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தி. அதனால நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பெரியும் வரை, சுவாசம் மொழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் மொழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்.
அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள மீண்டும் எனக்காய் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீர். கரங்களை தட்டி நாட்கள் முடியும் வரை, சுவாசம் ஒளியும் வரை, எங்கள் ஜீவன் பிரியும் வரை உம்மை மட்டுமே ஆராதிப்போம். ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? என்ன வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என்னை சேர்த்துக் கொண்டீரே, என்னை தூக்கி எடுத்தீரே, தள்ளார விடவில்லையே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில கூட என்னை கேட்கிற அருமையானவர்களே, தேவ சமூகத்துல ஒரு சம்பவத்தை இந்த நாளிலே நம்ம சிந்தித்து பார்க்கணும். அண்ணா தேவ சமூகத்திலே வந்து அவள் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு பிள்ளையை தரும் பொழுது, ஒரு ஆண் குழந்தையை தரும் பொழுது அவனை நான் உமக்கென்றே ஒப்புக் கொடுக்கிறேன். ஏனென்றால் எனக்கு பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை. அவ ஜெபிக்கிறாள் பாருங்க தேவ சமூகத்துல. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27, 28 வசனத்தில் படித்து பார்க்கும் பொழுது இவள் ஜெபித்த அந்த ஜெபத்தின் விளைவு அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி அவர் எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கு கேட்டபடினாலே அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவன் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்றார். அவள் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டாள். கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த ஒரே மகன் சாமுவேலை கர்த்தருக்கென்றே கொடுத்து விட்டு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதை பார்க்கிறோம், பணிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறதை பார்க்கிறோம், நன்றி செலுத்துகிறதை பார்க்கிறோம், துதிக்கிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்க, தனக்கு இருந்த அந்த ஒரே மகனையும் கர்த்தருக்கு கொடுத்து விட்டார். இப்ப அவருடைய கையிலே ஒன்றும் இல்லை. இப்பொழுது இல்லாமையிலே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறாள், பணிந்து கொள்ளுகிறாள். இந்த போல சம்பவத்தை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஆச்சரியம். பொருத்தனை செய்வது பெரிதல்ல, ஆனால் பொருத்தனை நிறைவேற்றுவது பாருங்க, அது மிக முக்கியமானது. ஒன்றுமில்லாத நிலையில் இருந்து இந்த அண்ணா
தனக்கென்றிருந்த ஒன்றையும் கர்த்தருக்கென்றே கொடுத்து விட்டு கர்த்தருக்கு அவள் நன்றி செலுத்துகிறாள் பாருங்க, அவரை தொழுது கொள்கிறாள் பாருங்க. இப்பொழுது அவள் ஒரு துதி பாடலை பாடுகிறாள். இதே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லுகிறது, அவள் இப்படி தேவ சமூகத்திலே அவர் பாடின ஒரு வரிகள் தான், திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாகிறார்கள், மலடியாய் இருந்தவள் 7 பெற்றால் அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சை பெற்றால் என்று படிக்கிறோம். இப்ப கர்த்தருக்கென்று இருந்த ஒன்றையும் கொடுத்து விட்டார். இப்ப மீண்டும் அவரிடத்திலே ஒன்றுமில்லை. ஆனால் அவள் சொல்லி பாடுகிறாள், மலடியாய் இருந்தவளோ 7 பிள்ளைகளை பெற்றாள். பாருங்க, இப்படி எல்லாமையிலே கர்த்தரை துதித்து தொழுது கொண்டு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது பாருங்க, இப்பொழுது ஆண்டவர் பின்பதாய் அவளுக்கு 7 பிள்ளைகளை கொடுக்கிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். இந்த சாமுவேல் என்கிற இந்த மூத்த பிள்ளை தேவ சமூகத்திலே வளர்கிறார். ஆண்டவர் இப்பொழுது 6 பிள்ளைகளை தந்து விட்டார். இல்லாமையிலே தொழுது கொண்ட இந்த அன்னாள் பெருக்கத்துக்குள்ளாய் வருகிறார். இந்த நாளிலும் நானும் சொல்லுகிறேன், உங்கள் சூழ்நிலையிலே இல்லை என்பது, வெறுமை என்பது ஒரு பொருட்டல்ல. இதிலே நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நாம் நிச்சயம் பெருகுவோம். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்க முடிகிறது? அப்படி சொல்றவங்க மட்டும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பெருகும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. சொல்லுவோம், உம்மையே ஆராதிப்பே. நாம் பிரியமானவர்களே, நாம் அவர் சமூகத்தில் இருக்கிறோம். ஆகவே தேவ சமூகத்தில் நம்ம சொல்லி பாடுவோம், ஆண்டவரே நாங்கள் உங்க சமூகத்தில் இருக்கிறோம். நாங்கள் இல்லாமையில் துதிக்கும் பொழுது நாங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், நாங்கள் பெருகுவோம். மனிதர் சேர்ந்து பாடலாமா? சிறகுகளின் நிழல் தண்ணியிலே நல்ல கரம் தட்டி பாடுவோம், நம்பி இலை பாடுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷமாக ஆராதிப்போம். எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களுக்கு இளைப்பாறுவது. ஓ ஜீசஸ், சேர்ந்து பாடுவோம். கண்மணி போல என்னை காப்பவரை நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நம்பி இளைப்பாறுவே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு
என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. நமது பக்கத்தில் 1000 பேரும் பல பக்கத்தில் 10,000 விழுந்தான், அதை அணுகாமல் காக்கிறவர். நன்றி செலுத்தி நம்ம ஆராதிப்போம். ஆண்டவரே, அண்ணால் கேட்டதை கொடுத்தீர்கள், அதையும் உமக்கு கொடுத்து ஆராதிக்கிறார். பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, அடைக்கலமானவரே, அடைக்கலமான என் அவரே, என்னை அணுகாமல் காப்பவரே, அடைக்கலமான என் அவரே, என்னை அணுகாமல் காப்பவரே, அடைக்கலமே ஆராதனை. மறைவிடமே மறைவிடமே உமக்கு ஆராதனை, உறைவிடமே ஆராதனை, புகலிடமே புகலிடமே உமக்கு மறைவிடமே மறைவிடமே உமக்கு ஆராதனை, உறைவிடம் உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை, நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. நல்ல கரம் தட்டி பாடலாம். இந்த உலகத்திலே எங்களுக்கு எதிராக வருபவர்களை நீர் பார்த்துக் கொள்ளுவீர். அந்நாளுக்கு எதிராக எத்தனை வார்த்தைகள் பேசப்பட்டது, மலடி என்கிற வார்த்தை பேசப்பட்டது. அவன் கத்தரவளை 6 பிள்ளைகளுக்கு அவன் தாயாய் மாற்றினான். இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறா தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே, இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலையில் என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறா தீமை செய்வோர் மத்தியிலே என்னை காப்பவரே, துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே, தெரியாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே, நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே, தெரியாமல் நேசிக்கும் எந்த நேசரே என்றும் காப்ப. கரங்களை தட்டி மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உறைவிடமே உமக்கு ஆராதனை,
அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. சேர்ந்து சொல்லி பாடுவோம். ஆராதனை உமக்கு ஆராதனை, நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு மட்டுமே ஆராதனை, ஆதரிக்கும் இயேசுவே உமக்கு உமக்கு. அண்ணா இல்லாமையிலே துதித்தாள், தொழுது கொண்டாள். ஒரு பிள்ளை, அதையும் கர்த்தர் கண்டு கொடுத்தவள் துக்கிக்கல, கர்த்தரை மகிழ்ந்து பாடி துதிக்கிறார். ஆம், என்னை இன்னும் பெருக செய்கிற தேவனை ஆராதிக்கிறேன் என்று அவள் ஆராதிக்கிறாள். பாருங்க, அதன் விளைவு ஒன்றை கொடுத்தவளுக்கு 6 பிள்ளைக்கு தாயாக அவளை மாற்றுகிறார். இந்த நாளிலும் கூட என்னை கேட்கிற அருமையானவர்களே, அப்படி ஆராதிக்கிற உங்களையும் இல்லாமையிலே, நெருக்கத்திலே, போராட்டத்திலே என் தேவன் எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். விசேஷமாய் மலடி என்கிற பட்டத்தோடு, குழந்தை இல்லை என்கிற அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, உன்னை பார்த்து அநேகர் கேலி பேசுகிற அருமையான சகோதரனே, அந்நாளின் தேவன் உங்கள் தேவனாய் இருக்கிறார். நீங்கள் தேவ சமூகத்தில் இந்த சூழ்நிலையிலும் அந்த அண்ணால் துதித்தது போல துதிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆதரிப்பார். கர்ப்பத்தை அடைத்திருந்த கர்த்தர் அண்ணாளின் கர்ப்பத்தை திறந்தாராம். இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருங்கள். யாராயிருந்தாலும் உன்னை ஆதரிக்கிற இயேசு உண்டு. ஏனென்றால் பிள்ளையை கொடுப்பது அவர் மட்டும்தான். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்ப்பத்தின் கனி கர்த்தர் கொடுக்கிற பரிசு ஈவல்லவா. ஒரு குழந்தை இந்த உலகத்திலே பிறக்கிறது என்றால் அது கடவுள் தன்னுடைய பிள்ளையை நமக்கு பரிசாக ஈவாக வளர்க்கும்படியாய் தருகிறார். எத்தனை பேர் இது விசுவாசிக்க முடியுது? அப்படி சொல்றவங்க மட்டும். ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. உங்க சூழ்நிலையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம். உங்க சூழ்நிலையில எந்த நம்பிக்கையும் இல்லாத நிலையில நீங்கள் இருக்கும் பொழுதும் கர்த்தர் உங்களை இன்றைக்கும் அவர் தொடுவதற்கு, தொட்டு சுகமாக்குவதற்கு அவர் இன்றைக்கும் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் என்னை கேட்கிற அருமையானவர்களே, அவர் தொட்டால் போதும். இல்லாவிட்டால் விசுவாசத்தோடு நீங்கள் தொட்டால் போதும், நிச்சயமாக அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்க முடிகிறது? ஆகவே இந்த நாள்ல கூட எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவர். இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவர். வாழ்க்கையிலே மாற்றங்களை தர வல்லவர். அன்றைக்கு அந்நாளுக்கு செய்த அதே ஆண்டவர். சேர்ந்து பாடுறீங்களா?
தொட்டு சுகமாக்கும் ஐயா. இயேசுவே, என் வாழ்க்கை மாறும். என்னை பேசின எல்லா அவமான பேச்சுகள், என்னுடைய இந்த இழிநிலை மாறுவதற்கு நீ தொட வேண்டும், அற்புதம் செய்ய வேண்டும். நல்ல கரத்தட்டி பாடலாம். தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. பாடுங்க. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. நிச்சயம் மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. ஆக்கும் ஐயா இயேசுவே, நீங்க தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை பாசக்கைகள் நீட்டி இன்று தொடணுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை பாசக்கைகள் நீட்டி இன்று தொடணுமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தா எந்தன் கதறல் கேள். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தா எந்தன் கதறல் கேள். தொடனுமே, இப்பொழுது நீ தொடனுமே. தொடனுமே, என்னை தொடனுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. கடலும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். கடலும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் மாற செய்வார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் மாற செய்வார். மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துங்கள். நிறைவுள்ள தேவனுடைய வல்லமை இறங்கி வந்திருக்கிறவர். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நிறைவுற்றார். ஒன்றை கேட்டால் 6 கொடுத்தார். அந்த தெய்வன் இன்றைக்கு மாறாதவர். இப்பொழுதே உங்களை தொடுகிறார். நிச்சயம், நிச்சயம் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஓ ஜீசஸ். குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே. நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதா. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே. நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதா. இனிமேல் இல்லை என்பது எனக்கு இல்லை. தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை. தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லையே, தொல்லை இல்லையே. சொல்லலாமா? இல்லையே, தொல்லை இல்லையே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால்
தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீங்க தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. தொடனுமே, என்னை தொடனுமே, தொடனுமே, என்னை தொடனுமே. இல்லையே, சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, தொல்லை இல்லையே. கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவர். இந்த நாளிலும் கூட உங்க சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். அந்நாளின் தேவன் உங்களின் தேவன். நிச்சயமாய் சூழ்நிலையை மாற்றி உங்களை மகிழ்ந்திருக்க செய்வார். உங்களை ஏளனப்படுத்தின, உங்களை அவமானப்படுத்தின எத்தனை வார்த்தைகள் நிறைந்த சூழ்நிலைகளுக்குள்ளாய் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அண்ணா அப்படிப்பட்ட நிலையில தான் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்தார், பொருத்தனை செய்தார், ஜெபித்தார். கர்த்தர் கொடுத்த பொழுது கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அதை கொடுத்த பொழுதுதான் இப்பொழுது ஒன்றுமில்லை. கர்த்தரை தொழுது கொள்ளுகிறாள், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறாள், பணிந்து கொள்ளுகிறாள், கர்த்தரை ஆராதிக்கிறாள், துதிக்கிறாள், பாடுகிறாள். விளைவு ஒன்றை கொடுத்தார், 6 பிள்ளைக்கு தாயாய் மாறினார். கர்த்தர் அப்படியும் நம்முடைய இல்லை, நம்முடைய இல்லாமையிலே, நம்முடைய சூழ்நிலையிலே அவர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் அப்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே தேவ சமூகத்தில் ஆராதிக்கிற உடைய ஜனங்களை இல்லாமையில் துதிக்கும் பொழுது பெருக செய்கிற தெய்வம். இவர்கள் சூழ்நிலையில எதெல்லாம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கார்களோ அவைகள் எல்லாம் பெருக போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி நீங்க ஆஸ்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you, God bless you. மீண்டும் அடுத்த வாரம் நாம் சந்திப்போம்.